இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் இந்த சேனலோட மோட்டிவ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு எந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரை தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இந்த சேனல் பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கான வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேகன்சியோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது 4th October 2025. டே அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணது 28th October 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 27th November 2025, 23 அதாவது 11:59 ஹவர்ஸ்க்கு. ஃபீஸ்க்கு 29th November வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷனை 27th போட்டு முடிச்சிட்டா கூட ஃபீஸ்க்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ 29th November வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் எதாவது ராங்காக ஃபில் பண்ணிட்டீங்க இல்லை எதையாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அந்த விண்டோ 30th Novemberலேருந்து 9th December வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரைப் கேண்டிடேட்ஸ்க்காக ஸ்பெஷலாக விண்டோ ஓப்பனாக இருக்கும். அது 10th Decemberலேருந்து 14th December வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இதை தவிர என்னென்ன மாதிரியான ஒர்க் பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். ஸோ இந்த வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3058 வேகன்சி, ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி இது. ஸோ கேண்டிடேட் யாராவது இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க அப்படின்னு சொல்கிறவங்க அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12th எழுதியிருக்கேன், 12th ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ இது 2 ஃபேஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த 2 ஃபேஸ்லேயும் நீங்கள் ராங் ஆன்சர் எழுதினீங்கன்னா நீங்கள் ரைட்டாக எழுதின ஆன்சரில் மார்க்லேருந்து 1/3 ஆஃப் மார்க் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் எழுதும் போது பார்த்து எழுதணும். அதே மாதிரி ரிசர்வேஷன் யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்க எஸ்சி எஸ்டியாவோ ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களெல்லாம் ரிசர்வேஷன் கேட்டகரி கீழே வருவாங்க. ஸோ ரிசர்வேஷன் யாருக்காவது வேணும்னா அதுக்குரிய அந்த சர்டிஃபிகேட்ஸு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கி அதை அவங்களுக்கு ஸ்கேன் காப்பியாக கொடுங்க. அப்போ தான் அந்த ரிசர்வேஷனுக்கு கீழே உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமுக்காகவோ இல்லை அவங்க நடத்துகிற இன்டர்வியூக்காகவோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் இடத்துலேருந்து அவங்க சொல்கிற அந்த பிளேஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ட்ராவலிங் டிக்கெட் தருவாங்க. இதுக்கும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸில் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டி நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த ஃபெசிலிட்டி பற்றி நீங்கள் அப்ளிகேஷனையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது 18 to 30 years அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரிஸ்க்கான எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 30 வயசு இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 3 years ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 3 yearsம், எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 6 yearsம், அதே எக்ஸ் சர்வீஸ் மேனில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 8 yearsம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிடபிள்யூபிடி கேண்டிடேட். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூபிடியில் ஓபிசி என்சிஎலுக்கு 13 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 30 வயசு வரைக்கும் நார்மலாக ஏஜ் அப்ளை பண்ணலான்னு சொன்னவங்க 45 வயசு வரைக்கும்
45 வயசு இருக்கிற பிடபிள்யூபிடி, எஸ்சி, எஸ்சி கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியும். ஸோ இத தவிர அப்டின்னா, இப்ப குரூப் சிலயோ, குரூப் டிலயோ ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்றீங்க அப்டின்னா, ஆ அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஸோ குரூப் சி, குரூப் டி எதுல ஒர்க் பண்ணியிருந்தாலும், நீங்க அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியா இருந்தா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, என்சிஎல்ல இருந்தா 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸு அதே மாரி விடோ, டைவர்ஸ்டு, ஜுடிஷியலி செப்பரேட்டட் இவங்களுக்கெல்லாம் வந்து அதே மாரி 3 கேட்டகரியா பிரிச்சு, அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ்க்கு 35 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி, என்சிஎல்க்கு 38 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு 40 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட் யாரா இருந்தாலும், அவங்க வந்து இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா சொல்லியிருக்காங்க. இதுலயே கேட்டகரி வைஸ்ல யாருக்கெல்லாம் கம்மி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கெல்லாம் ரூ. 250 தான் ஃபீஸு. ஸோ இந்த ரூ. 500 இந்த ரூ. 250 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ ஃபுல் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகுறதுக்கு முக்கியமான கண்டிஷன், நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட அக்கவுண்ட் நம்பர், பேங்க் நேமு, அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, அக்கவுண்ட் நம்பர், அது இத தவிர பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்றது, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கரெக்ட்டா குடுங்க. கரெக்ட்டா குடுக்கலன்னா ரீஃபண்ட் வந்து ஆகாது உங்களோட அமௌண்ட்டு. அதே மாரி நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் ரீஃபண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு அப்ளிகபிளே ஆகும். இல்ல அப்படின்னா ரீஃபண்ட் கிடைக்காது. அதே மாரி அப்ளிகேஷன்ல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஃபில் பண்ணும்போது கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோட்டலா இந்த ரூ. 250 உங்களுக்கு திரும்பி வந்துரும். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு. அதே மாதிரி இத தவிர மத்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு ரூ. 400 ரூ. 500 கட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரூ. 400 வந்து ரீஃபண்ட் ஆயிடும் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு. இது தவிர ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 2 எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸ்டேஜ் 1 அப்படின்றது வந்து 90 மினிட்ஸு, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ்ல 30 கொஸ்டின், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 30 கொஸ்டின். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. அத முன்னாடியே சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இத தவிர அப்படின்னும்போது, ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா, 90 மினிட்ஸ்க்கானது தான். அதுலயும் ஜெனரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஸோ டோட்டலா 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 120 கொஸ்டின்ஸ் இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் இருக்கு. அது வந்து டைப்பிஸ்ட்டுக்கான நீங்க டைப்பிஸ்ட் வேக்கன்சி அப்ளை பண்ணீங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து அது வந்து உங்களுக்கு வரும். இது இல்லாம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ இத்தனை ஸ்டேஜும் கிராஸ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இத தவிர வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன எக்ஸாம் காமன், எந்த எக்ஸாம் வந்து ஸ்பெஷலா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இது 2ம் வந்து 4 வேக்கன்சிக்கும் காமன். அதாவது கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, அக்கவுண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு இந்த 4 வேக்கன்சிக்கும் 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் காமன். எல்லாருமே எழுதி தான் ஆகணும். இதுல அக்கவுண்ட்ஸ் கம் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இவங்களுக்கு மாத்திரம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஒண்ணு இருக்கு. இது அவங்க வந்து 3 ஸ்டேஜா எழுதுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இத பாஸ் பண்ண அப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ இந்த ப்ராசஸ் வந்து போகும். ஸோ இத தவிர அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு வந்து சேலரி அப்படிங்கிறது 21,700லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 12th படிச்சிருந்தா போதும். 50% வந்து நீங்க மார்க் எடுத்திருக்கணும். 50 ஆர் அபவ் 50 மார்க் எடுத்திருக்கணும். ஸோ அவங்க எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அக்கவுண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் இதுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 19,900. இதுக்கும் வந்து 12th தான் வந்து குவாலிஃபிகேஷனா சொல்லியிருக்காங்க. நீங்க 12th படிச்சிருக்கலாம், இல்ல டிகிரி படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம். ஸோ 12th தான் உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷனா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலயும் 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தா போதும்.
ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இதுடைய சேலரி வந்து 19,900. இதுக்கும் 12th மாத்திரம் தான், 12th பாஸ் பண்ணியிருக்கணும், 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷனாக செட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் கிளர்க் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சேலரி 19,900ல ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் 12th தான் அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்துக்கு 153 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அஜ்மீருக்கு 116 வேக்கன்சி, பெங்களூருக்கு 54 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போபாலுக்கு 123 வேக்கன்சி, புவனேஸ்வருக்கு 18, பிலாஸ்பூருக்கு 69, சண்டிகருக்கு 24, சென்னைக்கு 80 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 80 வேக்கன்சியில் 4 டைப் ஆஃப் வேக்கன்சி தான் சென்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஸோ இது மாத்திரம் தான் ஓப்பனாக இருக்குது சென்னைக்கு. கோரக்பூருக்கு 173 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கவுஹாத்திக்கு 135, ஸ்ரீநகருக்கு 137, கொல்கட்டாவுக்கு 499, மால்டாவுக்கு 196, மும்பைக்கு 494, முர்சாப்பூருக்கு 39, பாட்னாவுக்கு 24, பிரயாக்ராஜுக்கு 303, ராஞ்சிக்கு 56, செகண்ட்ராபாத்துக்கு 272, சிலிகுரிக்கு 7, ட்ரிவாண்ட்ரத்துக்கு 86. ஸோ மொத்தமாக 3058 வேக்கன்சி இந்த மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வெப்சைட் அப்படின்றது நான் எல்லா ஏரியா எல்லா ஸ்டேட்டோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு அப்படின்னும் போது www.rrbchennai.gov.in இதுதான் உங்கள் வெப்சைட்டு. கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் வந்து இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக அந்த நோட்டிஃபிகேஷனுக்கே போயிடும். ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.